தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு வருமா? தாய்ப்பால் பைத்தியங்களே. இது யாரு? ஐயா ஈவீரன். இந்தியா விடுதலை பெற்று விட்டது. என் அன்பு உடன் பிறந்தார்களே, விடுதலை பெற்று விட்டது. இந்தியா நாட்டின் ஆட்சி மொழி எது? எந்த மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பது விவாதம். அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இது கருத்து. அப்போது ஒரு பெருமகனார் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமானால் தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் எழுந்து, என்ன சாய்பு, உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். எழுந்த அந்த மகன்